பெருமாளின் மூன்றாவது அவதாரமே வராக வடிவம். பூமியை கவர்ந்து சென்ற இரணியாட்சனை அழித்து வென்ற அவதாரமே வராக அவதாரம். நான்முகனின் நாசியில் இருந்து வெண்பன்றி வடிவமாக வெளிவந்த நாராயணன் பூமாதேவியை காப்பதற்கும் உலகில் தீயவை அழியவும் அவதரித்தார். தேவாதி தேவர்களின் விண்ணப்பத்தை ஏற்று பூமாதேவியின் வேண்டுதலுக்காக திருவுளம் கொண்டு அரக்கனான இரணியாட்சனை வதம் செய்து வராகமூர்த்தி பூமியில் நிலை கொண்டார். திருமாலின் முழுமையான வடிவம் என்பதால் ஆதிவராகர் என்றும், பூமியை காத்ததால் பூவாராகர் என்றும் இவர் போற்றப்படுகிறார். பூமியில் நன்மைகள் ஓங்கி தீமைகள் ஒழிய வராகமூர்த்தியின் வடிவமே ஆதியில் உருவானதால் எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் வராகருக்கு முதல் வழிபாட்டை நடத்திய பிறகே அந்த ஆலய மூர்த்திகளுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. வராகமூர்த்திக்கு துளசி மாலை சாத்தி வழிபட்டால் வாழ்வில் அத்தனை சுபிட்சங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம்.